நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் தேல் கொடுக்கு. தெரியும்னு நினைக்கிறேன். தேலுடைய அந்த கொடுக்கு இருக்குது பாருங்கள், அது மாதிரியே இருக்கு பாருங்கள். இதனால தான் அதுக்கு பேரே வந்து தேல் கொடுக்குன்னு வச்சாங்க. இதனுடைய இலையை இறுக்கி இதனுடைய இலையை எடுத்து நல்லா கசக்கி சாறு எடுத்து ஒரு 5 ml குடிச்சிட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கும் சரியாயிடுங்க, இமிடியட்டாக சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான். ஆனால் இதனுடைய இலையை சமூலமாக எடுத்து நல்லா அரைச்சி, ஆண்களாக இருந்தால் சந்தனத்தோடையும் பெண்களாக இருந்தால் மஞ்சளோடையும் உங்கள் சருமத்து மேலே பூசிட்டு வரும்போது சொறி, சிரங்கு, படை, எக்ஸிமா இது போன்ற அனைத்து வகையான தோல் நோய்களும் சரியாகனாக்கா உங்களுக்கு நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. பச்சையை எடுத்து அரைச்சி மேலே பூசணும். பூசி ஒரு 2 மணி நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் குளிச்சு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தோல் நோயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நாள்லேருந்து 17 நாளுக்குள்ள மினிமம் ஒரு 40% குணமாக கண் கூட பார்க்கலாம். ஆனால் இதிலிருந்து செய்யப்படுற ஆள் இன்னும் சூப்பராக வேலை செய்யும். எப்படி தெரியுங்களா? இது தேல் கொடுக்கக்கூடிய இலை, இந்த சமூலம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மூலிகை, குப்பமேனி, ஆறு தீண்டாப்பாலை, பரங்கி பட்டை, சூரணம் இதெல்லாம் இடித்து ஆயில் போட்டு நல்லா காய்ச்சி, அதாவது நல்லெண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி எந்த இடத்துல சோரியாசிஸ் இருக்கோ அந்த உடல் முழுக்கும் தேய்ச்சி இரவில் தேய்ச்சிட்டு பகலில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த தோல் செதிலாக இருந்தாலும் சரி, மீன் செதில் மாதிரி இருந்தாலும் சரி, தோல் நோய் சோரியாசிஸ் அந்த தோல் நோய் அப்படியே படிப்படியாக குறையுது, கண் கூட பார்க்கலாம்.